நீங்க இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த நபர் வந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ஐடி எம்ப்ளாயியா கிடையாதுங்க. இவர் தான் இந்தியாஸ் யங்கஸ்ட் பார்லிமெண்டேரியன், இந்தியாவின் யங்கஸ்ட் எம்பி, ராஜ்யசபா எம்பி. அவர் பேர் தான் ராகவ் சத்தா. இவர் யங்கஸ்ட் எம்பி மட்டும் கிடையாதுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் எம்பி இன் ராஜ்யசபானே சொல்லலாம். இவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டா தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா ராஜ்யசபானாலே வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கான இடம், வயசான பொலிட்டீஷியன்ஸ், ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கான இடம் தான் நினைப்போம். ஆனா அதெல்லாம் தப்புன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டிருக்காரு இந்த ராஜ்யசபா எம்பி. நம்ம நிறைய பேருக்கு மனசுல ஒரு எண்ணம் இருக்குங்க, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற இந்த எம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே நம்மளுக்காக சரியா பேச மாட்டாங்க. ஆனா இந்த எம்பி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு செல்போன் இல்லாத மக்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே செல்போன் இருக்கு. ஆனா இந்த செல்போன் கம்பெனிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு டிராப்ல உருவாக்குறாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த காலம் போய் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 28 நாளுக்கு பிளான் கொடுக்குறாங்க. ஒரு மாசம் கூட முழுசா கொடுக்க மாட்டாங்க, 300 ரூபாய் 350 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 28 நாள் பிளான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த 28 நாள் பிளான் வந்து ஒழிக்கணும், முழுசா ஒரு மாசத்துக்கான ரீசார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. இவர் சொன்ன இந்த விஷயத்துக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்றது இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்போன் கம்பெனிக்கும் லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா பிளானையும் மினிமம் 30 நாளைக்கு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. 28 நாள் பிளான் வந்து தூக்க சொல்றாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல அவர் வச்ச ஒரு ரெக்வஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரெக்வஸ்ட் ரொம்பவே பிடிச்சதுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல டிராவல் பண்ணோம். ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்க கிடையாதுங்க. நம்ம அவசர தேவைக்காகவும் மற்றும் சீக்கிரமா நம்ம இடத்துக்கு போய் ரீச் பண்றதுக்கு நம்ம ஃபிளைட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது நீங்க சாதாரண ஒரு வாட்டர் பாட்டில் 150 ரூபா இருக்கும். சாதாரண ஒரு மீல்ஸ் சாப்பிடணும் ஒரு 500 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு டீ கூட ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். இவர் இந்த பார்லிமெண்ட்ல இந்த விஷயமா ரைஸ் பண்ணி உடான் யாத்திரா அப்படின்றது, உடான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில வந்துட்டு நீங்க ஃபிளை பண்ணலாம். அந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்ன அந்த ரிக்வஸ்ட்டை ஏத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உடான் யாத்ரி கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு திறந்திருக்காங்க ஏர்போர்ட்ல. அதுக்குள்ள நீங்க போயிட்டு ஒரு டீ குடிச்சீங்கன்னா 10 ரூபாய் தான், ஒரு வாட்டர் பாட்டிலும் 10 ரூபாய் தான், ஒரு சமோசா 20 ரூபாய் தான். இவர் பண்ண இந்த ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காஸ்ட் கட்டு. ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு அவசரத்துக்கு ஒரு தண்ணி குடிக்கிறது கூட 150 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 10 ரூபாய்க்கு நீங்க தண்ணி கொடுக்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த எம்பி பார்லிமெண்ட்டை ரைஸ் பண்ண அந்த ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு எம்பியும் மக்களோட குறைகளை கேட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்லிமெண்ட்டை ரைஸ் பண்ணாலே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நிறைவேற்றி தரலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருந்து கடந்த 10 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 40 எம்பி அனுப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருசா எதுவும் சாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. பார்லிமெண்ட்டை நம்மளுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நம்ம டெய்லி போயிட்டு உட்காந்து சீட்டு தேய்ச்சிட்டு வரலாம், அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம், டோல் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளைட் டிக்கெட்ஸ், கேன்டீன், பங்களாஸ், பல வசதிகள் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஒரு பார்லிமெண்ட் சீட்டை வேஸ்ட் பண்ணாம அவர் மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா செய்யலான்ட்டு அவர் எழுப்புற ஒவ்வொரு கேள்வியும் வந்துட்டு சூப்பரா இருக்கு. மக்களுக்கு உண்மையிலே ஒரு தேவையான விஷயங்களை அவர் எழுப்பிட்டு வராரு. இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புற எம்பிக்கள் நம்மளுக்காக ஏதாவது பேசினாங்கன்னா உண்மையிலே மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்கு எந்த எம்பி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க.